இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப மாறிடுச்சு. ஒரு 10 வயசு குழந்தை கூட 80 கிலோ இருக்கு. அவங்க இருக்க ம். வேண்டியது 24 கிலோ. இது பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட், பன்னு, பிஸ்கெட், கேக், ரோல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் அது இருக்கு. எனி மைதா ப்ராடக்ட் தட் இஸ் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். ஸோ இது சாப்பிட சாப்பிட கொழுப்பு சத்தும் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு காய் ரொம்ப குறைவாயிடுது, பழம் ரொம்ப குறைவாயிடுது, புரத சத்தும் குறைவாயிடுது. ஜெனட்டிக் லீனியேஜ் வெயிட் போட இருந்தா அப்ப நம்ம முதல்ல இருந்தே நிறைய எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டா உணவு சாப்பிட்டு நிறைய காய் புரத சத்து உள்ள உணவு சாப்பிட்டோம்னா இத நம்ம வெயிட் போடுறத தவிர்க்கலாம். வெயிட் லாஸ் ஃபுட் மாத்திரம் குறைச்சு பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். எக்ஸசைஸோட ஜிம் தான் அவசியம் இல்லை. வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்கிப்பிங் எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிளஸ் டயட் பண்ணா இன்னும் பெட்டரா. பேசிக்கா அவங்க ஒரு நாளைக்கு 500 ml மில்க், இதர் as மில்க் ஆர் கர்ட் எடுக்கணும். காஃபி டீல போடுற மில்க் கூட ஓகே. சர்க்கரை ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான். எண்ணெய் ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான். சுகரை விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது உங்கள் உடம்புக்கு. ஏன்னா ரைஸில் கார்போஹைட்ரேட் வருது, தோசையில் கார்போஹைட்ரேட் வருது, எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் வருது. ஸோ சுகருங்கிறது தேவையே கிடையாது மனுஷனுக்கு ஆக்சுவலாக. புரியுதுங்களா? ஒரு சுகர் சிலர் கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, சாக்லேட் சாப்பிட்றாங்க. கேட்டா இல்ல சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. தமிழ் மீடியா நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டயட்டிஷியன் தாரிணி கிருஷ்ணன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உடல் எடை அதிகரித்து போயிட்டே இருக்கு நிறைய பேருக்கு. அதுவும் தமிழ்நாடு இப்போ அதில் முன்னிலை கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இது எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இது ஆக்சுவலி இந்த ஜேர்னி ஆரம்பிக்குதா வெயிட் கெயினுங்கிறது? ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிட்ற உணவு ரொம்ப மாறிடுச்சு. ஒரு 10 வயசு குழந்தை கூட 80 கிலோ இருக்கு. அவங்க இருக்க வேண்டியது 24 கிலோ. ஸோ தே ஆர் even heavier than adults. And adults who come for weight loss, they are anything from 120 kilos plus. Okay. So the main reason is lot of eating out or food cooked not at home. வீட்டில் பண்ணாத உணவு, வெளியிலேருந்து வர உணவு நிறைய சாப்பிடுவோம். இதுதான் மெயின் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம வெளியில வீட்டை விட்டு வீட்டில் சமைக்காத வெளியிலேருந்து உணவு, வெளியில போய் சாப்பிட்டாலும் சரி, வாங்கி வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, சேம் எஃபெக்ட் தான். த ப்ராப்ளம் இஸ் அதுல கொழுப்பு சத்து நிறைய இருக்கு, மாவு சத்து நிறைய இருக்கு. மாவு சத்துல கூட நீங்க வந்து இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். அதாவது நார் சத்து இல்லாத மாவு சத்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. இது பேக்கரி ஐட்டம்ஸ், பிரெட், பன்னு, பிஸ்கெட், கேக், ரோல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் அது இருக்கு. எனி மைதா ப்ராடக்ட் தட் இஸ் இந்த மாதிரி கார்போஹைட்ரேட், சிம்பிள் கார்போஹைட்ரேட்னு சொல்றோம். ஸோ இது சாப்பிட சாப்பிட கொழுப்பு சத்தும் ஜாஸ்தி சாப்பிட்டுட்டு காய் ரொம்ப குறைவாயிடுது, பழம் ரொம்ப குறைவாயிடுது, புரத சத்தும் குறைவாயிடுது. இதான் மெயின் ரீசன் இந்த வெயிட் கெயினுக்கு. ஓகே. ஆனா ஒரு சிலர் ஜெனட்டிக் படியும் வெயிட் அதிகமா போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜெனட்டிக்னு நீங்க சொன்னீங்கன்னா நிறைய விஷயம் ஜெனட்டிக் இருக்கிறத நம்ம வந்து வாழ்க்கை முறையில மாற்ற முடியும். புரியுதுங்களா? ஜெனட்டிக் லீனியேஜ் வெயிட் போட இருந்தா அப்ப நம்ம முதல்ல இருந்தே நிறைய எக்ஸசைஸ் பண்ணி கரெக்டா உணவு சாப்பிட்டு நிறைய காய் புரத சத்து உள்ள உணவு சாப்பிட்டோம்னா இத நம்ம வெயிட் போடுறத தவிர்க்கலாம். எனக்கு ஞாபகம் வர்றது ஒரு 20 வருஷம் முன்னாடி டைம்ஸ் மேகசின்னு ஒரு மேகசின்ல போட்டிருந்தாங்க,
தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, குழந்தைங்க எல்லாரும் ஹெவியா இருக்காங்க. அவங்க வீட்டு நாய்க்குட்டியும் ஹெவியா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ ம். என்வாயன்மெண்ட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். ஓகே. ஜெனடிக்ஸ் இருந்தா கூட நம்ம வந்து ஒழுங்கா நம்மளோட லைஃப் ஸ்டைல மெயின்டைன் பண்ணோம்னா இதை நம்ம தவிர்க்க முடியும். ஓகே. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப மேக்ஸிமம் பீப்பிள் வந்து ஜிம் போறது வழக்கமா ஆயிருச்சு இப்போ. இப்போ ஜிம் போகாமயே வெறும் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலயே அவங்க வெயிட் லாஸ் பண்ண முடியுமா? வெயிட் லாஸ் ஃபுட் மாத்திரம் குறைச்சு பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். ம். எக்ஸசைஸோட ஜிம் தான் அவசியம் இல்லை. வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்கிப்பிங் எவ்வளவோ இருக்கு. அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு பிளஸ் டயட் பண்ணா இன்னும் பெட்டரா. ஓகே. இப்போ டயட்னா என்ன மாரி சொல்றீங்க மேம்? இப்போ நீங்க சொல்ற மாரி இப்போ 15 வயசு பசங்களோ, பொண்ணுங்களோ பார்க்குறப்போ, பெரியவங்க மாரி தெர்றாங்க பார்க்குறப்பயே. அவங்க எடுத்துக்கிற ஃபுட்ஸ் ஜங்க் ஃபுட்ஸா இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க என்ன மாரி ஃபுட்டெல்லாம் கரெக்ட்டா சாப்ட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஓவர் வெயிட் லோடா இல்லாம. பேசிக்கா அவங்க ஒரு நாளைக்கு 500 ml மில்க், இதர் ம். as மில்க் ஆர் கர்ட் எடுக்கணும். காஃபி டீல போடுற மில்க் கூட ஓகே. சர்க்கரை ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான். எண்ணெய் ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான். இதெல்லாம் கடைப்பிடிச்சு அவங்க வந்து காலை உணவுல புரத சத்து உள்ள உணவு. இப்ப இட்லி சாப்பிட்டா கூட அதுக்குள்ள சுண்டல், இல்ல முளைக்கட்டின பயிர், இல்ல சாம்பார் இதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டா வயிறு ரொம்பிடும். அண்ட் இந்த புரத சத்தும் சேர்ந்து சாப்பிட்றதுனால சீக்கிரம் திருப்பி பசிக்காது. 11 மணிக்கு ஒரு மோர் இல்ல ஒரு டீ குடிச்சா போதும். ம். அதோட பிஸ்கெட்டோ, சமோசாவோ, கச்சோரியோ தேவையே கிடையாது. அப்புறம் மதிய உணவு, நைட் உணவு. இதுல வந்து ஒரு 8 இன்ச் பிளேட் எடுத்தா இதை 4ஆ வகுத்துக்கணும். அதுல ஒரு 3/4 கப் ரைஸ் எடுத்தோம்னா 3/4 கப் அளவு மஷ்ரூம், இல்ல முட்டை, இல்ல ஃபிஷ், சிக்கன், இல்ல தால், இல்ல சாம்பார், இல்ல சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸ் ஏதாவது ஒண்ணு எடுக்கும். இது வந்து ஃபிஷ் அண்ட் சிக்கன் ஃப்ரை பண்ணக்கூடாது, குழம்பு ஃபார்ம்ல தான் பண்ணணும். ஸோ 3/4 கப் ரைஸ், 3/4 கப் புரோட்டீன், 1/2 கப் காய் சாப்பிடும். ஸோ அவங்க 8 இன்ச் பிளேட் எடுத்தா 1/4 பாகம் ரைஸு, 1/4 பாகம் புரத சத்து உள்ள உணவு, 2 பாகம் அரை பிளேட் வந்து காய் சாப்பிடும். இது வந்து பொரியலா இருக்கலாம், கூட்டா இருக்கலாம், சாலடா இருக்கலாம், பச்சை காய், இந்த மாதிரி எது வேணா இருக்கு. உடனே வந்து வெஜிடபிள்னு சொன்னா எங்களுக்கு பிடிச்சது வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கிரீன் கலர்டு வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், பீன்ஸ் வெரைட்டி இதெல்லாம் நிறைய எடுக்கணும். அதே மாதிரி வாட்டரி வெஜிடபிள்ஸ், பூசணிக்காய், சொரைக்காய், பொடலங்காய், இந்த ஹீட்ல சம்மர்ல அதான் பெஸ்ட் வெஜிடபிள்ஸ், வாட்டரி வெஜிடபிள்ஸ். ஸோ அது சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நைட்டும் இதே மாதிரி சாப்பிடணும். நம்ம சொன்ன 8 இன்ச் பிளேட்ல தோசை 2, திருப்பி புரத சத்து உள்ள உணவு 3/4 கப் அண்ட் வெஜிடபிள் 1/2 கப். இந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அவங்க வெயிட் வந்து இப்படி ஏறாத, அவங்க இப்படி ஏறும். உங்களுக்கு என்ன பொட்டன்ஷியல் ஹைட்டோ அது வரும். ஓகே. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமா புரோட்டீன் எடுத்துக்கிறாங்க. கார்ப்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறாங்க. ஸோ அது கால்குலேஷன் படி சாப்பிடுறதுனால கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எந்த டயட் நீங்க மாத்தி சாப்பிட போறீங்களோ ஃபர்ஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு பிசிஷியனை பார்த்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா, B12 டெஃபிஷியன்சி இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தா அதை சரிப்படுத்தணும். அப்புறம் நம்ம டயட்டிஷியன்ஸ்கிட்ட வந்து என்ன சாப்பிடணும்னு கேட்டு சாப்பிடணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி டயட் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகே மேம். இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க பெர் டேக்கு 3 டீஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி. பட் எனிதிங் எல்ஸ் நம்ம வெளியில ஒரு சாக்லேட் சாப்பிடுறனாலயோ,
ஸோ அதுலலாம் சாப்பிட்றப்பே அதுலயே முடிஞ்சிரும் இல்லையா? இன்னும் சொல்லப்போனா ஒரு சிலர் இப்போ சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு இப்ப யாருமே சுகர் எடுத்துக்கிறது இல்ல பெரும்பாலும் மக்கள். ஸோ அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைக்கிறீங்க? சுகருக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா சாப்பிடணும்னா என்ன மாரி சொல்லுவீங்க? எதுவுமே சாப்பிட வேண்டாம். சுகரை விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது உங்க உடம்புக்கு. ஏன்னா ரைஸ்ல கார்போஹைட்ரேட் வருது, தோசையில கார்போஹைட்ரேட் வருது, எல்லாத்துலயுமே கார்போஹைட்ரேட் வருது. ஸோ சுகருங்கிறது தேவையே கிடையாது மனுஷனுக்கு ஆக்சுவலா. ஆனா புரியுதுங்களா? இந்த ஒரு சிலர் சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, சாக்லேட் சாப்பிடுறாங்க. கேட்டா இல்ல சுகர் ஃப்ரீ அப்படிங்கிறாங்க. எஸ், எஸ், எஸ். தட் டசன்ட் ஹெல்ப். பட் ஆனா சுகர் ஃப்ரீ இப்ப நீங்க சொல்ற மாரி சாக்லேட்ஸ்லாம் வெளியில விக்கிது. ஸோ அத சாப்பிடுறப்போ கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பட் சுகர் ஃப்ரீங்கிறது அது அவங்க சேல்க்காக போடுவாங்க. பட் அது சாப்பிடுறதும் இதுதானே. See, the problem is, let's take a chocolate. ம். Cocoa itself has fat. Chocolate is made from cocoa. Cocoa itself is higher in fat. அதுக்கப்புறம் அதுக்கு பட்டர் போடணும், அப்பதான் சாக்லேட் பண்ண முடியும். சில சாக்லேட்ல பாலும் போடுவோம். புரியுதுங்களா? பால் இஸ் நாட் பேட், பட் பாலும் போடுவோம், அதுவும் கேலரி ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் சர்க்கரை. புரியுதுங்களா? ஸோ இதுதான் ப்ராப்ளம். இட் பிகம்ஸ் அ வெரி ஹை கேலரி. ஒரு சின்ன பீஸ், இந்த நம்ம மினிஸ்ன்னு சொல்றோம்ல, குட்டி பீஸ், அதுவே 80 கேலரி. ஓ! ஆனா ஸோ மேம் சுகர் ஃப்ரீ அப்படின்னா இட் வில் ஸ்டில் பி 60 கேலரிஸ். ஓகே. ஆனா மேம் இப்போ சுகர் விடுறோம் அப்டின்னா, டக்குன்னு விட்டாங்க அப்டின்னா, ஒரு சிலருக்கு கேராகி மயக்கம் கூட போடுறாங்க. ஸோ டக்குன்னு விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணணும் அப்டிங்கிற மாரி சொல்றாங்களே. கொஞ்சம் கொஞ்சமா தான் அவாய்ட் பண்ணணுமா? கேரே இல்ல டக்குன்னு ஆகாது. விடலாமா? டக்குன்னு விடலாம், ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லை. பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் கார்போஹைட்ரேட்ஸ் ஃப்ரம் சோ மெனி அதர் திங்ஸ். Blood glucose will come from carbohydrates instead of sugar. உடனே கேர் ஆயிடும். அதெல்லாம் சைக்கோசோமேட்டிக். மைண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் த பாடி. ஓகே. இப்போ வெயிட் லாஸ்ன்னு வரப்போ ஆப்வியஸ்லி நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு ஏதாவது ஃபுட் எடுத்துக்கிட்டா அந்த கிரேவிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதான் என்ன கிரேவிங்ஸ்னா அதை பொறுத்து இருக்கு. இப்போ ம். ஃப்ரைட் ஃபுட் அப்படின்னா ஏர் ஃப்ரையர்ல போட்டு அவங்க சாப்பிடலாம். சுத்தமா எண்ணெய் இல்லாதையே நீங்க கேரட்டை வந்து நல்ல கிறிஸ்பியா பண்ண முடியும், நீங்க பீட்ரூட்டை பண்ண முடியும், உருளைக்கிழங்க பண்ண முடியும். யூ கேன் டூ ஈவன் சம் டைப்ஸ் ஆஃப் அப்பளம், வடம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் மேக் அண்ட் eat it still crispy but not fried. ஓகே. ஓகே, தட் இஸ் இது. இல்லை ஸ்வீட்டுக்கு அப்படின்னு உங்களுக்கு ஆசை அப்படின்னா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லை அப்படின்னா வீட்டில் பாயசம் பண்ணி சாப்பிடுங்க. சிறு பருப்பு போட்டு பாயசம், ஓ! கொஞ்சமா வெல்லம் போட்டு அதுலயே ஏலக்காய், கொஞ்சம் கேஷ்யூ இல்லை பாதாம், அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா இது ஹெல்த்தி. இது வந்து வெறும் சர்க்கரை and வெறும் கொழுப்பு சத்து. இது ஹெல்த்தி, அந்த புரோட்டீன் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லது. ஸோ ஓகே. இந்த மாதிரி நம்ம சிம்பிளா மாத்திக்க முடியும். ம். நிறைய ஆனா ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு எது ப்ராப்ளமோ அதுக்கு பிரகாரம் ஆப்ஷன் கொடு. ஓகே. இப்போ அதே மாரி மேம் டீ அடிக்டட்ன்னு இப்போ அதிகமாவே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். டீயா இருக்கட்டும், காஃபியா இருக்கட்டும் அதிகமா குடிக்கிறாங்க. அத இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்டின்னா, அத தவிர்த்துட்டு இந்த கிரீன் டீ குடிக்கிறாங்க இல்லையா? கிரீன் டீ ஹாட் வாட்டர்ல ஹனி போட்டு, ஸோ இந்த மாரி குடிச்சாங்க அப்டின்னா, அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும்னு பார்க்குறீங்களா? சி, கிரீன் டீ என்னன்னா ரெகுலர் டீ 30 கேலரின்னா ஒரு ம். 100 ml, கிரீன் டீ 0 கேலரி. ஓகே. இதுதான் அட்வான்டேஜ். பட் காஃபியோ டீயோ ஒரு நாளைக்கு 3 தடவை தான் குடிக்கணும். கிரீன் டீயா இருந்தாலும் சரி, ரெகுலர் டீயா இருந்தாலும் சரி, 3 தடவை தான் குடிக்கணும். அதனால ஜாகிரதையா இருக்கணும். நிறைய பேர் கிரீன் டீ 0 கேலரி எவ்வளோ வேணா குடிக்கலாம், கிடையவே கிடையாது. ஏன்னா அதுல ஆன்டி நியூட்ரியன்ஸும் இருக்கு. அதனால டீ, காஃபி காத்தால எழுந்த உடனே குடிக்கலாம், 11 மணிக்கு குடிக்கலாம், 4, 5 மணிக்கு குடிக்கலாம், அவ்வளவுதான். நாட் மோர் தென் தட். எப்போ வேணுமோ இப்போ எடுத்து குடிக்கிறது தப்பான கருத்து. சரிங்களா? ஸோ கிரீன் டீங்கிறது கூட, கிரீன் டீயா குடிக்கிறது கூட இந்த 3ல் ஒன்னா கவுண்ட் ஆயிடும். பட் இப்ப துளசிய
சும்மா அப்படியே கொதிக்க விட்டு குடிக்கிறீங்க, இஞ்சிய கொதிக்க விட்டு, அது கூட நல்லது. ஓகே மேம். இப்போ அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப எக் வந்து இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னுங்கிறப்போ, உள்ள இருக்கிற அந்த கரு எடுத்துக்காதீங்க. ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. வெயிட் கெயின்னா நீங்க 2மே சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இது ஆனா குட் ஃபேட்டும் இருக்கும், பேட் ஃபேட்டும் இருக்கு. அப்படிங்கிறப்போ அது எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். ஹோல் எக், அதாவது மஞ்சக்கருவோட வாரத்துல 3 சொல்லணும். 3 ஹோல் எக் தான் அலவ். மற்றதெல்லாம் எக் ஒயிட். இது காரணம் நம்ம நாட்டுல இருதய நோய் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. புரியுதுங்களா? இருதய நோய் ஜாஸ்தியா இருக்கிறதுனால சின்ன வயசுலயே ட்ரைகிளிசரைட், கொலஸ்ட்ரால்லாம் ஏறுது. அதனால ரொம்ப அந்த மஞ்சக்கரு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஏறக்கூடிய வாய்ப்பு. ஓகே. இப்போ அதே மாரி பெரும்பாலும் பெண்கள் பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க உடல் எடை கம்மியாக இருந்தாலும், ஆனா இப்போ அவங்களுக்கு தொப்பைன்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரிகிறது. அது எப்படி அவாய்ட் பண்றதுன்னா, என்ன சாப்பிட்டு அவாய்ட் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்க? என்னது? என்ன அவாய்ட் பண்ணும்? மேம் இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகப்படியான பெண்களுக்கு இப்போ ஒரு அ தொப்பை வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கிறது பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இப்ப இருக்கிற ஜெனரேஷன். ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்றது மேம்? பேசிக்கா அது வராத இருக்க அப்டாமினல் எக்ஸசைசஸ், தொப்பை வராத விழாத இருக்கிறதுக்கு நம்ம கால தூக்கி எக்ஸசைசஸ் இருக்கு. அதை ஸ்பெசிஃபிக்கா தினம் பண்ணினா இது இறங்கிடும். இது அப்படி இருக்கவே இருக்காது. ஆ பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மெயினா எக்ஸசைஸ் தான் பண்ணணும். அண்ட் டோட்டல் உணவுல ஒரு நாளைக்கு அவங்களுக்கு கொழுப்பு சத்தை குறைக்கணும். மாவு சத்துல இந்த மாதிரி மைதா, சர்க்கரை இதெல்லாம் குறைக்கணும். இது பண்ணாலே தொப்பை குறைச்சு. ஆனா மேம் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, உடம்பும் வெயிட்டா இருக்கும். அவங்களுக்கு தொப்பையும் இருக்கும். ஒரு சிலர் கரெக்ட்டா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஃபேட் மட்டும் வயித்துல மட்டும் தான் ஃபேட் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அதுக்கு பர்ட்டிகுலரா சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. இது ஏன்னா குடிச்சா ஒரு பெல்லி ஃபேட்டும் அங்க ஃபேட்டுக்காக, போய் அவங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதனால கேட்குறேன். அதை குடிச்சா அங்க போய் ஃபேட்டை குறைக்கும், பெல்லி ஃபேட்டை குறைக்கும், இதெல்லாம் கதமா நிஜமே கிடையாது. அதுல ஒரு சயின்ஸும் கிடையாது. நான் ஃபேட்டை கையில மாத்திரம் குறைக்கணும், வயிற்றுல மாத்திரம் குறைக்கணும், காலில் மாத்திரம் குறைக்கணும், அதுக்கெல்லாம் உணவு கிடையாதுமா. என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணி தான் குறைக்கணும். அது பேர் கோர் ஸ்ட்ரெங்தனிங்னு பேர். கோருங்கிறது நம்ம வயருக்கு இது. அதுக்கு கோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணணும். ஓகே. ஒன்லி எக்ஸர்சைஸ் மட்டும் இல்ல. அதுக்கான ஃபுட்ஸும் ஈக்குவல் பண்ணி பண்ணிக்கிட்டோம்னா குறைக்கணும். எண்ணெயை குறைக்கணும், ஜங்க் ஃபுட்டை குறைக்கணும். அந்த மாதிரி நிறைய காய் பழம் சாப்பிடணும். அதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ மேம் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கீங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு என்னென்ன சாப்பிடணும் அண்ட் ப்ரீ டயபெட்டிஸ்க்கு என்னென்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அண்ட் முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம் மேம். தேங்க்யூ.